இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது நாம் தாய் திருச்சபையானது ஒரு மிகப்பெரிய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. பவுலின் மனமாற்றம். பவுல் சவுலாக இருந்த பொழுது கிறிஸ்துவர்களை சிறைப்பிடிப்பதும் துன்புறுத்துவதுமாக தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் தமஸ்கு நகருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவர்களை சிறைப்பிடிப்பதற்காக தமஸ்கு நகருக்கு வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது வானிலிருந்து ஒரு ஒளி அவளை சூழ அவர் தரையிலே விழுந்தார். பிறகு ஒரு குரலை அவர் கேட்டார், சவுலே சவுலே. அதற்கு சவுல், ஆண்டவரே நீர் யார் என்று சவுல் கேட்க, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று அக்குரல் ஒலித்தது. பவுல் அதற்கு, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர், நீ துன்புறுத்துகின்ற இயேசு நானே என்று. பிறகு அந்த ஒளியால் அவர் பார்வை இழந்தார். பார்வை இழந்து 3 நாள் உணவன்றி அவர் பார்வை இழந்து தரையிலே இருந்தார். 3 நாளுக்கு பிறகு அவர் தன் பார்வையை பெற்று அந்நாளிலிருந்து ஆண்டவரினுடைய மாட்சியையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் பெற்று ஞானஸ்தானம் பெற்று உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றினார். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் எத்துணை பெயர் சவுலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாமும் சவுளை போல என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவர்களை எங்கு சென்று நாம் சிறைப்பிடிப்பதல்ல. நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஆலயம்தானே எதற்கு நாம் வர வேண்டும், திருப்பலிதானே எதற்கு நாம் பங்கேற்க வேண்டும் என்று தன்னலத்தை கொண்டவர்களாக சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இளையோர்களை எடுத்துச் சொல்வோம். இளையோர்கள் இப்பொழுதெல்லாம் ஆலயத்துக்கு வருவதை அவர்கள் யோசிக்கிறார்கள். ஒரு சிலர், நான் எல்லோரையும் சொல்லவில்லை, ஒரு சிலரை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அவர்களை நாம் எவ்வாறு மனமாற்றத்தை பெற்று அவர்களை நம் இல்லங்களாகிய கத்தோலிக்க திருச்சபையிலே நாம் வரவைக்க வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் எவ்வாறு சவுலுக்கு மனமாற்றத்தை அந்த வானிலிருந்து குரலை எழுப்பினாரோ அதே போல நாமும் சுற்றி திறந்து இருக்கின்ற இளையோர்களை அழைத்து நாம் அவர்களை இன்னும் மேலும் மேலும் ஆண்டவரை பற்றி நாம் போதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு மாபெரும் விழாவிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தை நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சவுலாக இருக்கிறேன். நான் ஆண்டவரின் குரலை கேட்டு பவுலாக மாறினேன். அதே போல மற்றவர்களையும் நான் மனமாற்றத்தின் வழியாக ஆண்டவரோடு இணைக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆண்டவர் என்னை மட்டும் தேர்ந்து கொண்டு விட்டார், நான் புனிதம் பெற்றுவிட்டேன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒருவரை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் பால் அவர்களை அழைக்க வேண்டும். இதைத்தான் நாம் கத்தோலிக்க திரு அவை நமக்கு எடுத்துரைக்கிறது. திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் இயேசுவின் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். ஒரு மகத்துவமான வாழ்க்கையை புனித பவுல் நற்செய்தியை பறைசாற்றினார். அவ்வழியிலே நாமும் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டியது நமது கடமை. கத்தோலிக்க திரு அவைகளை சார்ந்த நாம், திருமுழுக்கு பெற்ற நாம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். இன்றிலிருந்து நாம் இதை எடுத்துக்கொள்வோம். அன்புமிக்கவர்களை, நாம் இல்லங்களிலே நமது பிள்ளைகள் இருக்கலாம், ஆலயத்திற்கு வராமல் அல்லது அந்த நேரத்தை
ஏதாவது ஒரு சொல்லி அதை புறக்கணிக்கின்ற பிள்ளைகள் இருக்கலாம். அவர்களை நாம் முதலிலே மனமாற்றம் செய்வோம். ஆண்டவரன்றி நமக்கு வேறு யாரும் இல்லை என்பதை அவர்களுக்கு உணர வைப்பது நமது கடமையாகும். அன்புமிக்கவர்களே, இளையோர்களாகிய நீங்களும் நாமும் தான் இந்த திரு அவையின் தூண்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த மனமாற்ற பெருவிழாவிலே நாமும் இன்னும் கிறிஸ்துவை அறியாது இருக்கின்றவர்களை அல்லது திருமுழுக்கு உறுதி பூசுதல் புது நன்மை பெற்றும் ஆலயத்திற்கு வராது இருக்கின்ற நபர்களை சென்று சந்தித்து அவர்களை மனமாற்றத்தின் பால் அவர்களை ஆலயத்திற்கு நாம் இறைவனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன் நாம் கொண்டு வர அழைக்கப்பட்டு இருக்கிறோம், கடமை பெற்றிருக்கிறோம். எனவே அன்புமிக்கவர்களை, இந்த மாபெரும் விழாவில் நாம் இதை செய்ய நாம் துணிச்சலோடு செய்வோம். நம்மால் ஒருவர் மனமாற்றம் பெற்றாலே நமக்கு ஒரு கடவுளினால் அருளை நாம் பெறுவோம் என்பதை உணர்ந்து சுற்றி கொண்டிருக்கின்ற இளையோர்கள், ஒரு சில இளையோர்கள், அவர்களை நாம் கடவுளின் பெயரை சொல்லி அவர்களை அழைத்து உலகம் மாயம், இறைவன் இயேசு கிறிஸ்துவே ஒருவர் நிரந்தரம் என்பதை உணர்ந்து இந்த மனமாற்ற பெருவிழாவை கொண்டாடுவோம். உங்கள் அனைவருக்கும் பவுலின் மனமாற்ற பெருவிழா வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமென்.